வணக்கம். இந்த பதிவில் குரு தசையில் சனி புத்தி தரும் பலன்களை பற்றி தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். குரு தசைங்கிறது 16 வருடம், அதில் சனி புத்திங்கிறது 2 வருடம் 6 மாத காலங்கள். இந்த குரு ஆனவர் சுப கிரகம், முழு சுபர். அதே போல் சனி பகவான் முழு பாவர். இவருக்கு பார்த்திங்கன்னா ஒளியினுடைய தன்மை 10%னா, அதே போல் சனிக்கு 1% மட்டும்தான். அந்த வகையில் இந்த 16 வருடம் குரு தசையில் இந்த 2 வருடம் 6 மாதம் சனி புத்தியானது ஒரு சிரமத்துக்குரிய ஒரு புத்தியாக கண்டிப்பாக அமையும். குறிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் மேஷம், விருச்சிகம், அதே போல் இங்கே தனுசு, மீனம், கடகம், சிம்மம், இந்த லக்னக்காரர்களுக்கு குருவானவர் சிறப்பான நன்மை தரக்கூடிய நல்ல பலன்களை தரக்கூடியவராக கண்டிப்பாக குருவானவர் இருப்பார். அந்த வகையில் இந்த சனியானவர் இந்த லக்னக்காரர்களுக்கு எதிர்த்தன்மை உடைய பகைவராகவும் இருப்பார். அந்த வகையில் இந்த லக்னக்காரர்களுக்கு சனி புத்தியானது சிரமமான பலன்களை தரும். அதே போல் சப்தப பார்வையில் இந்த குருவும் சனியும் அமர்ந்துட்டாங்களாம். இப்போ இந்த குரு தசை சனி புத்தி ஆனது ஒரு ஏற்ற இறக்கமான அமைப்புகளில் இருக்கும். அன்றைய கோச்சார நிலைகளில் சனியா குருவா எந்த நல்ல வலுவான அமைப்புகளில் இருக்காங்களோ அதற்கேற்ற பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய லக்னாதிபதி தனுசு, மீனம் லக்னாதிபதியாக இந்த சனியினுடைய பார்வையில் இந்த காலகட்டங்கள் ஒரு சிரமமான ஒரு அமைப்பாக இருக்கும். உங்களுடைய இந்த தனுசு மற்றும் மீன லக்னக்காரர்களுக்கு தனுசிற்கு குடும்பாதிபதியாகவும், அதே போல் மீன லக்னக்காரர்களுக்கு லாபாதிபதியாகவும் கண்டிப்பாக அந்த சனியானவர் வருவார். அந்த காரகத்துவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நன்மை தீமைகள் கண்டிப்பாக அமையும். அதே போல் சனி கர்ம காரகன், குரு தர்ம காரகன். அந்த வகையில் இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு நம்ம பார்த்தோங்கன்னா தனுசில் சனி இருந்து மகரத்தில் குரு இருந்தால் இது தர்ம கர்மாதிபதி யோகம் பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பாங்க. இவர்களுக்கு சிறப்பான நன்மைகளை இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும். தொழில் மூலயமாகவும் அதேபோல் தொழிலாளிகள் மூலயமாகவும் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல வளர்ச்சியான கண்டிப்பான அமைப்புகள் இருக்கும். அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த குரு தசையில் சனி புத்தி ஆனது உங்களுடைய பாவ புண்ணிய கணக்கிற்கு ஏற்றாற்போல உங்களுடைய லக்னாதிபதி லக்னம் வலுத்து இருக்கும் பட்சத்தில் நன்மைகள் தீமைகள் பொறுத்து அமையும். அதே போல் உங்களுடைய சனியினுடைய அமைப்பு நம்ம பார்க்கணும். சனி செவ்வாயுடனோ ராகுவுடனோ 8ஆம் இடத்தினோட தொடர்பு கொள்ளாமல் இருக்கும் பட்சத்தில் சனி 3, 6, 10, 11 ஆகிய உபஜய ஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கும் பட்சத்தில் சனியானவர் சுக்கரனுடன் இணைவு பெற்று 5, 9ஆம் பார்வையால் குருவால் பார்க்கப்பட்டு இருந்தால் இந்த குரு தசையில் சனி புத்தியானது சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு ஜாதகத்திலும் சனி கெட்டிருந்தால் ஆயுள், வேலை, அதே போல் தொழிலாளர்களால் சிரமங்கள் ஏற்படும். அதே போல் குரு கெட்டிருந்தால் இங்கே பார்த்திங்கன்னா சுப காரியங்களில் கலந்துக்க முடியாது. அதே போல் சுப நிகழ்ச்சிகள், குழந்தைகள், அதே போல் தனம், தங்கம் இது போன்ற அமைப்புகளில் உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படும். அதே போல் குரு நீச்சம் அடைந்திருந்தாலோ இல்லை பகைவருடன் இணைந்திருந்தாலோ அந்த ஜாதகத்தின் தன்மைக்கேற்ப கெடுபலன்களும், அதே போல் சுபருடைய பார்வையில் நல்ல ஸ்தான பலம் பெற்றிருந்தால் நல்ல ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். வளர்பிறை சந்திரனுடன் குரு இணைந்திருக்கும் பட்சத்தில் நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக அமையும்.
அதே போல் சூரியன் குரு இணைவு பெற்றிருந்தால் சிவராஜ்ய யோகம் என்ற ஒரு அமைப்பும், அதே போல் இங்கே சனி குருவை பார்த்திருந்தால் இந்த காலகட்டங்கள் சிரமமான அமைப்புகளாக கண்டிப்பாக இருக்கும். அதே போல் உங்களுடைய ஜாதக அமைப்பில் உங்களுடைய லக்னாதிபதி சனி உடன் தொடர்பு கொண்டிருக்காரா, இல்லை குருவுடன் தொடர்பு கொண்டிருக்காரா, ஏற்ப பலன்கள் நற்பலன்களா அல்லது இங்கே கெடுபலன்களா அப்படின்றத பொறுத்து இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய சுய ஜாதக விளக்கம் தேவைப்படுபவர்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கும் தொலைபேசி எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வாழ்த்துக்கள்.